மகா கந்த சஷ்டி இன்னைக்கு எனக்கு 19வது நாள் விருதங்க. முருகர் நம்ம கூட தான் இருக்காரு, முருகர் தான் நம்மள வழி நடத்துறாருன்றது தெளிவா தெரிய வந்துருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? நார்மல் டைம்ல பாத்தீங்கன்னா அடுத்த வேலை எப்ப சாப்பிடலாம் தோணும், வீட்டுல ஏதாவது சமைச்சு வாசனை வந்துச்சுன்னா எப்படா சாப்பிடலாம் தோணும், வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா உடனே டெம்ட் ஆகி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுருவோம். கடத்தரில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ரோட்ல ஏதாவது பரோட்டா போட்டுருந்தாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஐயோ ரொம்ப பசிக்குது, பயங்கரமா டெம்ட் ஆகுது அப்படின்னு தோணும். நார்மல் டேஸ்லயும் சரி, டயட் இருந்தாலும் சரி. ஆனா மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது மட்டும் அப்படி ஒரு உணர்வே இல்லை. உண்மையா சொல்றேன், எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். இதை நேற்று 2-3 பேர்கிட்ட பேசும்போது எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. சாப்பிடணும்னு தோணவே இல்லை, மயக்கம் வரல, டயர்டா இல்லை, இந்த சாப்பிடாம இருக்கிற அந்த ஒரு ஃபீலே சுத்தமா இல்லை. இதுலயே தெரியுது முருகர் நம்மள கம்ப்ளீட்டா ஏத்துக்கிட்டாரு, நமக்கு இந்த ஃபீலிங் எதுவுமே வர வைக்காம பாத்துக்கிறாரு. அதனால என்ன புரியுதுன்னா, நம்ம மனசு சுத்தத்தோட நல்லா சூப்பரா விரதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம யாரை பத்தி எந்த பழியும் போடாம தப்பா பேசாம விரதம் இருந்தோம்னா நிச்சயமா கடவுள் நம்ம கூட தான் இருப்பாரு. நம்ம நினைச்சது எல்லாமே பண்ணுவாரு. எல்லாரும் விரதம் இருக்கீங்க, உங்க விரதம் எல்லாமே என்ன வேண்டுதல் பண்ணீங்களோ அது எல்லாமே நிச்சயமா நிறைவேறதான் போகுது. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நம்பிக்கையோட கடவுளை கும்பிடும்போது நிச்சயமா நீங்க வெற்றி பெற முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க என்ன வச்சு டெய்லி படைப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் சமையல் பண்ணி தான் படைச்சிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. 21 நாள் விரதத்துல இந்த 6வது நாள் விரதம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் பசும்பால் காய்ச்சி அதுல நாட்டு சக்கரை போட்டு வச்சு சாமி கும்பிடுவேன், நட்ஸ் வச்சு கும்பிடலாம். உங்களுக்கு எது வசதியோ செய்யலாம். நீங்க 6 உணவு செஞ்சு பிரம்மாண்டமா தான் படைக்கணும்ல, அது எல்லாமே உங்க விருப்பம், உங்களோட பினான்ஸை பொறுத்து இருக்கு. உங்களால இதுதான் செய்ய முடியும்னா அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு எது முடியலையோ தயவு செஞ்சு செய்ய வேணாம். மனசு சுத்தமா இருந்தா ஒண்ணுமே இல்லாம முருகர்னு சொன்னாலே போதும், முருகான்னு சொன்னாலே போதும், உங்களை கம்ப்ளீட்டா ஏத்துப்பாரு. எல்லா புகழும் முருகருக்கே.